விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. I had an experience of sharing screen space with Thalaivasil Vijay sir. I still remember ஒரு சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தலையில தட்டி. இப்போ நீங்கள் வந்து தமிழில் வந்து ரொம்ப பர்டிகுலராக ஒரு செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏதாச்சும் பெருசாக இருந்தால் தான் தேல் கம் அண்ட் வாட்ச். அதர்வைஸ் ஆனால் எல்லாருக்கும் கண்டென்ட் வேணும். ஆனால் கண்டென்ட் மூவிஸ் ரிலீஸ் ஆனால் தேல் நாட் கம் அண்ட் வாட்ச். அதே மாதிரி உங்களுடைய அந்த க்ரோத் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், ஷார்ட் ஃபிலிம் ஷோ, ரியாலிட்டி ஷோ. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ ஹவு டு யூ ஃபீல்? இட்ஸ் மை 5th film. அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான படங்கள் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது கம்மி தான். எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஆக்சுவலி வந்து நம்ம படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் அந்த காம்போ கீழே இருந்து நான் பார்த்துட்டே வர பயங்கர ஜாலியாக ஃபன்னாக இருக்கீங்க. செட்டில் இப்படி தான் இருக்குமா? ரொம்ப எப்படி செட்டில் எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டர் நீங்கள், அப்படிதானா? ஓகே சார். ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை, ஏன்னா எங்களுக்கு இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு 4 ஸ்டோரி இது கண்டிப்பாக பார்க்கும்போது தெரியுது. ஒரு 4 ஸ்டோரி, பயங்கரமான ஒரு ஸ்டோரி. ஸோ 4 ஸ்டோரி வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ இது கமர்ஷியலாக இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கா அந்த படத்தில்? கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கமர்ஷியலாக தான் வந்து நம்ம திரைமொழியில் வந்து கமர்ஷியல் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும். கண்டென்ட் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும். இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் நான் லீனியர் ஸ்கிரிப்ட், இது ஜானர். ஓகே. ஸோ அதே மாதிரி மேம், நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அந்த 4 ஸ்டோரிஸில் ஒரு ஸ்டோரி இருந்தா. ஸோ என்னோட ஸ்டோரி எப்படின்னா, நான் ஒரு புதுசாக கல்யாணம் ஆகி ரொம்பவே கான்சர்வேட்டிவ், காஸ்டில் எல்லாம் ரொம்ப ஹெவியாக பிலீவ் பண்ணுற ஒரு ஃபேமிலியில் போய் நான் சேர்றேன். ஸோ அங்கே போகும்போது என் லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் வரும். ஆனால் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்பவே பெருசாக ஒரு சேலஞ்ச் வரும். ஸோ அந்த சேலஞ்சில் நான் எப்படி வெளியே வருது, அந்த சேலஞ்ச் என்னது, அவ்வளோ பெருசாக என்ன ஆச்சு அந்த பொண்ணோட லைஃப்பில், தட் ஷி டுக் சச் அ ஆக்ஷன் லேட்டர், அது பார்த்தா தான் தெரியும். ஸோ தட் இஸ் மை ஸ்டோரி. பேசிக்லி இட்ஸ் எய்ம்ட் அட் உமன் எம்பவர்மெண்ட். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி நீங்கள் 2 பேருமே பேரா பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில், நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அப்படிதானே? ஓ அப்படியா? இல்லை என்னையே வந்து ஓ அப்படி இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். She acts with a lot of big heroines and also யார் கூட எப்போ பேர் on and off screen. ஃபர்ஸ்ட் படம் தான், எப்படி எந்த ஹீரோனோட நடிக்க போது நீங்க பாத்தீங்க? on and off screen. On and off screen யார் கூட பேரா இருக்கன்னு, அதனால யார் கூட பேரா இருக்கன்னு சார் அப்பப்போ மறந்துடுவாரு. இல்ல இந்த படத்துல ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இதில் அவங்களோட பேர் பண்ணிருக்கீங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்க சொல்கிற மாதிரி ஒரு 4 கதையும் ஒரு 4 ஷேட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேயரில் இருக்கும். நம்ம 2 பேரோட கதை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஸியான ஒரு லவ் ஸ்டோரி பேட்டர்னில் போயிருக்கோம். பட் ஈவன் அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அண்ட் தென் எப்படி அந்த கதை வந்து இந்த கான்ஃப்ளிக்டோட மேட்ச் ஆகுது, தட் இஸ் த கரெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ கொஞ்சம் லவ் போர்ஷன்லாம் கொஞ்சம் இருந்தது, அவ்வளோ கொஞ்சம் நல்லாவே இருந்தது, நாங்கள் தான் பார்த்தோமே. டேரக்டர் அந்த மாதிரி வச்சுருந்தாரு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அமேசிங் கோஸ்டார் இருந்தாங்க. ஸோ நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? இல்லை, அவங்க கிட்ட நிறைய அவங்க கற்றுக் கொடுத்தாங்க நிறைய விஷயம். அப்படியா? ஆமாம், எப்படி சீன்ஸ்லாம் எப்படி ரொமான்டிக் சீன்லாம் எப்படி பண்ணோம், சீட்ஸ் ஆல் நீங்கள் எப்படி வந்து நம்ம கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் வரும் இல்லையா. ஃபர்ஸ்ட் மூவி அப்படி இருக்கும். கண்டிப்பாக நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க இப்படி பண்ணுங்க. ஸோ இட் வாஸ் லைக் வெரி ஹெல்ப்ஃபுல் ஆஸ் அ பிகினர். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. அதே மாதிரி டைரக்டரும் அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருந்தார், எப்படி அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. கொஞ்சம் சில என்னோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டாக என்ன சொல்கிறது, யூ கான்ட் சே கம்யூனிசம்ஸ் இந்த மாதிரி இல்லை, நான் அவங்களோட சப்போர்ட்டராக இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அவங்க எப்படி மைண்ட் தாட் இருக்கும், அவங்க லவ் பண்ணாலும் அவங்க எப்படி ஒரு கொஞ்சம் அந்த கண்ணியமாக வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்கும் இல்லையா. ஸோ அதை எப்படி பண்ணணும்னா அவர் இன்புட் கொடுத்தாரு. ஸோ ஏதோ பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸ்க்கெலாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறோம். கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களுடைய அந்த க்ரோத் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், ஷார்ட் ஃபிலிம் ஷோ, ரியாலிட்டி ஷோ, மூவிஸ், அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், வா சூப்பர் அப்படின்ற. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ ஹவு டு யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ். நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஸ்டார் காஸ்ட் ஆஃப் த ஃபிலிம். கதையாகவே பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன மெசேஜஸ் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, சொசைட்டிக்கு மெசேஜஸ் இருக்கும். பட் எதுவுமே வந்து ரொம்ப அப்ரப்டாக அப்படி இல்லாமல் ரொம்ப சட்டிலாக எல்லா இடத்துலையுமே ரொம்ப சட்டிலாக ஒரு மெசேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு லைஃப் ஃபிலிம் மாதிரி இருக்கும். நிறைய யதார்த்தத்தை சார்ந்த விஷயங்களில் இருந்து நம்ம என்ன டேக்அவே எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் எவ்ரிபடி இன் திஸ் ஃபிலிம் ஹேஸ் புட் இன் தேர் பிக் எஃபர்ட்ஸ் டு மேக் இட் குட். அண்ட் என்னோட போர்ஷனுமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா ரொம்ப ரியாலிட்டி கூட ஒட்டின மாதிரி, ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்டில் ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணு, வாட் வில் பி ஹர் மைண்ட் தாட் அண்ட் இண்டிபெண்ட்டாக என்னென்ன யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் பீயிங் இன் திஸ் ஃபில்ம். சூப்பர் சார். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு லைன் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்றது வேற, ஒரு படத்தில் ஒரு 4 ஸ்டோரி நம்ம சொல்லணும் அப்படின்றது வேற. நீங்கள் எப்போது நினச்சிருக்கீங்களா இந்த 4 ஸ்டோரியை நம்ம தனித்தனியாகவே படமாகவே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட்லாம் வந்திருக்கா? இப்போ தோணுது தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஏன் படம் எடுத்து வெவ்வேறு எமோஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கதையிலையும் இருக்குது. ஒவ்வொரு ஒன்று வந்து நம்ம வந்து சாதிக்கு எதிராக நம்ம வந்து பேசியிருக்கோம், ஒன்று வந்து கம்யூனிசம் சார்ந்து பேசியிருக்கோம், அது மாதிரி ஃபெமினிசம் பேசியிருக்கோம், அந்த மாதிரி ஒவ்வொரு கதையில் ஒவ்வொரு பேசியிருக்கோம். ஆனால் இப்போ தோணுது தனித்தனியாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதே மாதிரி காஸ்டிங் அதை பற்றி கேட்கும்போது இப்போ அபிராமி மேம்லாம் வந்து அதில் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி அந்த ஒரு கேரக்டர் பண்ணாங்க. அவங்க வந்து பண்ணுற கேரக்டர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிளாஸாக ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் அந்த காஸ்டிங் பற்றி சொல்லுங்கள். இவங்க இதை பண்ணணும், பரத் சார் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு தாட் வந்தது எப்படி? இல்லை, அப்படி எதுவுமே நான் யோசிக்கவே இல்லை. முதல்ல ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லும்போது காசு சொல்லும்போது ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ண தான் ஆரம்பிச்சது. ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் தான் நம்ம முதல்ல இது சொன்னோம். அதில் கதை கேட்டவர் தான் கேப்டன் எம்பி ஆனந்த், இப்போ தயாரிச்சிருக்கா இல்லைங்களா அவர். அப்போது அது நடக்கலை, அங்கே நடக்கலைன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார், இதை நான் பண்ணுறேன் ஆனால் சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து கூட சப்போர்ட் பண்ணவர் தான் ஷான் நம்ம. ஸோ ஹீரோ இஸ் ஆல்சோ கோ-ப்ரொடியூசர் ஆஃப் தி ஃபிலிம். ஓ அப்படியா? அப்படி தான் இது ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பிக்கும்போது நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும்போது முதல்ல கதை சொன்னது வந்து அபிராமி மேம் தான் சொன்னோம். அது வந்து ஜெகன் கவிராஜ்னு சொல்லிட்டு நம்ம படத்தில் டைலாகும் 2 சாங் எழுதியிருக்காரு. ஸோ அவர் மூலிமா அந்த வாய்ப்பு கிடச்சிது அவங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு. கதை சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வழக்கமாக பண்ணுறதை விட வேறு ஒரு கதையாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்ப கதை சொல்லும்போது என்ஜாய் பண்ணாங்க, கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் பரத் சார் வந்தார். பரத் சார் வந்தோடனே இது கொஞ்சம் பெருசாச்சு, இன்னும் கூட பெருசாச்சு. அப்புறம் பவித்ரா வந்தாங்க. இல்லை, அது இல்லை சார். பவித்ரா வந்ததுக்கு அப்புறம் தான் சார் வந்து, ஏன்னா அந்த போர்ஷன்ல மட்டும்தான் வந்து நீங்க தானே கேப்டன். இப்போதான் எனக்கு சொன்னாங்க நீங்க தான் அந்த டீமுடைய கேப்டன். உங்களுக்கு வந்து எங்களோட ஆக்சுவல் கேப்டன் பத்தி தெரியாது. ஹீஸ் ஆக்சுவலி நாட் அ டிரெக்டர். அவர் வந்து ஆன் த ஸ்கிரீன் தான் டிரெக்டர். ஆஃப் த ஸ்கிரீன் ஹீஸ் அ ட்ரில் மாஸ்டர் அண்ட் அ வெரி ரொமான்டிக் பர்சன். படத்துல இருக்கிற 4 லவ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, 4 லவ் ஸ்டோரியுமே பிரசாத் சாரோட வந்து ஒரு வருஷம். சார் அப்படி எனக்கு இதே கேட்க நினைச்சேன், உங்களோட ஸ்டோரி தானே இந்த படம்? உங்களோட அப்படிலாம் இல்லை, நம்ம பார்த்த பழகின சம்பவங்கள் தான். பழகின சம்பவங்கள் இல்லை சார், பார்த்து பழக்கம் சார். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, பொதுவாக தான் கேட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ 4 ஸ்டோரி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் நரேட் பண்ணீங்களா? இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு நரேட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ இந்த கேரக்டர் என்னோட கேரக்டர் தவிர்த்துட்டு இந்த கேரக்டர் நான் பண்ணேன் எனக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லை ஆக்சுவலி ஃபுல்லாகவே சொல்லலை சார் ஸ்டோரி. ஆமாம், அவங்க சொல்லி மட்டும் தான் சொன்னோன்னே அவங்க வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஓவர்வியூ அண்ட் என்னோட ஸ்டோரி மட்டும் அப்படி தான். இல்லை ஆஃப்டர் நீங்கள் இப்போ படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சா இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாமே இதுக்கு பதிலாக அப்படின்னு படத்தில்? I think as actors, no, we are so versatile. நம்ம என்ன, we can do any roles, I feel. So it's not like that. I mean, we all did very good whatever we were handed. Wow. அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து தமிழ்ல வந்து ரொம்ப பர்டிகுலரா ஒரு செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? வரல, அது வரலன்னா வரல இல்ல நானும் வருதுல வெச்சு லைக் whatever is better just doing that. அவங்களுக்கு அந்த ரேஞ்ச்ல இன்னும் எதுவும் வரல. she is expecting something like that. ஆமா, பயங்கர ஒரு women empowerment ஒரு no something like that she is waiting. இப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் content வேணும். But you see in a theater only commercial films run. Content movies யாரும் very small group of people actually go and watch content movies. கண்டிப்பா. இத பெருசா ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இதாச்சு பெருசா இருந்தா தான் they'll come and watch. otherwise ஆனா எல்லாருக்கும் content வேணும். ஆனா content movies release ஆனா they'll not come and watch. சார் நீங்க கோ ப்ரொடியூசர் படத்துக்கு சொல்லிட்டாங்க. நான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், சாரி சார், நான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான். ப்ரொடக்ஷன்ல நான் வேலை பார்த்திருக்கேன். வேலை பார்த்தீங்க? ஆமா, கோ ப்ரொடியூசரா ப்ரொடக்ஷன்ல ஒரு வேலை தான், பணம் கேட்டா எடுத்து கொடுக்கிற வேலை. ஆமா, அது ஒரு வேலை தான். அது பட் ஆனா வந்து அப்ப அவரோட உங்களுக்கு நிறைய பேச்சுவார்த்தைகள். ஆமா, யா சோ இது த்ரூ அவுட் தி ஜர்னி நான் சாரோட டே 1ல இருந்து இருக்கேன். உங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரில ஏதாவது டெஃபினட்டா வரும். சரி, ஐடியாலஜிஸ் எல்லாம் அவருக்கு அது பிசினஸ் ரீதியா நம்ம பார்ப்போம் இல்ல, வேணா சார் சில டாபிக்ஸ்லாம் டச் பண்ண வேணாம். அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க ரெண்டு பேருமே? சண்டை போட்டுப்போம், அதுக்கப்புறம் எப்படி அவர் சொல்றதான் பண்ணி ஆகணும்.
அவர் சொல்றது ஃபைனலா அந்த டிசிஷன் வந்து யாரு இதுதான் பண்ணணும் அப்படின்னா யாரு? இல்லை அந்த இடத்துல எது சரியாக இருக்கோ அதை வந்து அவரும் எடுத்திருக்காரு, நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இந்த படத்துல வந்து கஷ்டமா இருந்த விஷயம் என்ன சொல்லுவீங்க? எந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு? ஆமாங்க, இவங்களோட நடிக்கிறது கொஞ்சம் இல்ல கஷ்டம். இல்ல அது ஏங்க அப்பதான் சொன்னீங்க அவங்க தான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. அதான் கஷ்டமா இல்லைங்க. கத்துக்கிறதே கஷ்டம் தானே. ஸ்கூல்ல நம்ம போய் ஒரு பாடம் புதுசா இருக்க போது நம்ம கத்துக்கிறதுக்கு கஷ்டப்படும் இல்லையா, அதுதான் சொல்றேன். சரி ஓகே, இப்போ உங்க டீமுடைய கேப்டன் நான் கேட்க போறேன். இந்த டீம் பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி எல்லாரும் பத்தி சொல்லுங்க மேடம், நல்ல வார்த்தையா சொல்லுங்க. எப்படி இருந்தது இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே தாங்க இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், பட் ஆக்சுவலி ஆன் த செட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா 4 கதையும் முடிக்கணும் அண்ட் 4 செட் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஃபிலிம். நம்ம வந்து பெரிய பட்ஜெட்டில் பெரிய டீம் வச்சு பண்ணதுனால இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ஃபிலிம். இட் இஸ் மோர் லைக் அ குரூப் எஃபர்ட். ஒருத்தவங்களுமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து 100 இல்லை 200% போட்டால் மட்டுமே நாங்கள் நினச்ச டைமுக்குள்ளே நினச்ச அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு எல்லாருமே அந்த ஒர்க்கிங் கெமிஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறையா நாள் வந்து இப்போ when we were shooting our portion, I think எங்களோடது மட்டும் இல்லை, எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே டபுள் கால் ஷீட் போன மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போ எவ்ரிடே டபுள் கால் ஷீட் போகும்போது ஒருத்தவங்க ஆஃப் சிங்கில் இருந்தால் கூட யூ won't கெட் த அவுட்புட் ரைட். ஸோ எல்லாருமே சிங்கில் இருக்கணும். இப்போ நாங்கள் நான் சிங்கில் பேசுகிற மாதிரி இல்லை. ஆன் செட்ஸில் வந்து ஆக்சுவலி ரொம்ப சீரியஸாக அடுத்து என்ன அப்படின்னே போயிட்டு இருந்தோம். அண்ட் எவ்ரிபடி were very very cooperative. I think from the producer to the last person in the set வரைக்குமே, லாஸ்ட் பர்சன் in the set வரைக்கும் everybody I think they put their 100%. அதனாலே வந்து to be a part of this film வந்து ரொம்ப I was looking forward from the day கதை கேட்ட நாள்லேருந்து to the release இப்போ வரைக்குமே நான் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். பிகாஸ் ஒரு சின்ன எலிமெண்ட்டுமே எல்லாத்தோட அவ்வளோ எஃபர்ட் அண்ட் எல்லாத்தோட அவ்வளோ 100% போயிருக்கு. ஸோ பீயிங் இன் திஸ் இஸ் உங்களுக்கு இந்த படத்துல இருக்க கேரக்டர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று நினைக்கிறீங்க? அதுதான் க்ளோஸ் டு ரியாலிட்டிக்கான கதைகள் வர்றது ரொம்ப கம்மி. இப்போ ஜாஸ்தியாக இருக்குது, லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அப்படியே இருந்தாலும் எனக்கு இது இட்ஸ் மை 5th ஃபிலிம். ஸோ அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான படங்கள் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது கம்மி தான். அண்ட் அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் சொல்கிற மாதிரி அதையும் ரொம்ப போல்டாக சொல்லாமல் லைக் யூனோ ரொம்ப சட்டிலாக ரொம்ப அங்கங்கே மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் த பிக்கெஸ்ட் திங் ஐ திங்க் அபவுட் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ, எனக்கு பர்சனலாக என்னென்னா ஐ had an experience of sharing screen space with தலைவாசல் விஜய் சார். ஸோ அப்படி ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கூட நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இட் வாஸ் லைக் அ ஹியூஜ் திங் ஃபார் மீ. அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தலையில் தட்டி குட் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஐ வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் டு பி இன் திஸ் இஸ் வெரி நைஸ். சூப்பர் சார். அதே மாதிரி இந்த படம் பார்த்துட்டு போகிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு படம் பார்க்கும்போது ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு தோணாது. கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அப்புறம் ஒரு ஏமாத்தலை கொடுத்த காசை நம்ம வந்து ஏமாத்தலை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே, இப்போ இங்கே ஓகே செட்லலாம் வந்து உங்களால் மறக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். செட்டில் வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்னால் என்ன? I think work memories தான் ஃபுல்லாகவே. பிகாஸ் பவி சொன்ன மாதிரி லைக் ஐ திங்க் 5-6 days தான் எல்லாருக்கும் ஷெட்யூல் வந்தது. ஸோ கண்டினியூஸ்லி ஷூட்டிங், டே நைட் ஷூட்டிங். ஸோ எல்லாருமே எவ்ரிபடி வாஸ் வெரி work came for work, shot, went home. Like ஆனா நீங்க இங்க தான் ஜாலியா இருக்கீங்க, அங்கே ஜாலியா விட்டா ரொம்ப ஜாலியா இருந்துருவீங்க. என்ன பாக்குறீங்க? படம் முடிஞ்சிருக்காது, இங்க ஜாலியா இருக்க. இல்ல இவங்க எப்படி சமாளிச்சீங்க நீங்க? அவங்க எப்பவுமே ஜாலியா இருக்காங்க. ஆனா என்னன்னா அவங்க ஷார்ட்னு வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்கல்ல, ஷார்ட்னு வந்தானே அந்த கேரக்டரா மாறிடுவாங்க. அப்படியே அனிதாவா மாறிடுவாங்க. ஓ பவித்ரா இருக்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் டேக்ல பண்ணிட்டு போய்டுவாங்க. அவ்வளவு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். ஆமா, வாவ் சூப்பர். அதே மாதிரி இப்போ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு சொன்னா உங்க லைஃப்ல உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வர விஷயம் என்ன? உங்களுக்கு முதல்ல நான் ஷூட்டிங் போன ஞாபகம் வருது. ஓகே சார் அந்த பிரிட்ஜ் எதுங்க? பிரிட்ஜ் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க. டீநகர் பாலத்தை பத்தி கேக்குறேன். டீநகர் பாலத்தை பத்தி இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சீன் முடித்தோடனே எனக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டேன். சினிமா தானே, அவ்வளோதானே சினிமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு? If I think about it, it reminds me of the time I came in Madras probably. First time I was in Chennai. ஓகே, அவ்வளோதான். ஷூட்டிங் இல்லை, சென்னையில் நான் ஃபஸ்ட்டு வந்தது.
ஏதோ ஒரு மெமரி சென்னையில் இந்த விஷயம் நடந்தது அப்போ அந்த டைமில் அந்த மாதிரி? அப்படிலாம் இல்லை, எல்லாரும் ஐ கேம் ஹியர் டு பி அன் ஆக்டர். அப்போ தோணல லைக் ஓகே ஐ வில் பி ஹியர், பட் நவ் ஐ எம் ஹியர். ஸோ இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். ஓ சூப்பர் சார். உங்களுக்கு இதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல இல்லை போகிறீங்க? இல்லை இல்லை சார் சொன்ன மாதிரி இந்த படம் தான். பிகாஸ் இந்த படத்தில் வந்து நான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மை ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் கேரக்டர் ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். நான் ஒரு 8-9 இயர்ஸாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் இண்டஸ்ட்ரியில். லைக் காஞ்சனாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஓடி ஓடி ஒலைக்கணும், சேதுபதி, பண்டிகை, அதெல்லாம் படத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் 2 days 3 days அப்படிலாம் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த படம் வந்து லீடாக பண்ண போகிறோம். நம்ம தான் வந்து ஒரு கதையில் வந்து ஒரு ஹீரோ ரோல் பண்ண போகிறோம். சார் தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். ஐ ரிமெம்பர் பெரி காலேஜில் பண்ணோம். ஸோ தட் டே லேட்டாக வந்தேன் ஆக்சுவலி அன்றைக்கி சில ரீசன்னால். ஸோ அது டென்ஷன்லேயே எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 9 o'clock ஷூட்டுக்கு நான் 6 o'clock எழுந்துட்டேன். பட் நான் செட்டுக்கு வந்து 9:30 10 o'clock தான். பிகாஸ் நான் வந்து வீட்டில் காலைல எழுந்துச்சி சும்மா ஒரு 1.5 hours உட்காந்துருந்தேன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி ஆர் சொல்ல முடியாத ஒரு அனுபவம் அது. நான் 6 மணிக்கு அன்றைக்கி எழுந்துட்டேன். தூங்கவே இல்லை, நைட்டு நான் தூங்கவே இல்லை. 6 மணிக்கு எழுந்துட்டேன். ஆனால் செட்டுக்கு ஒரு 1 hour லேட்டாக தான் போனேன். பிகாஸ் ஐ வாஸ் லைக் சர்ப்ரைஸ். இன்னைக்கு என்ன பண்ண போனோம். திஸ் வாஸ் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் லைக் 10 years ஃபார் திஸ் மூமெண்ட். ஸோ என்ன பண்ணேன் இன்றைக்கி அப்படின்னு யோசிச்சுட்டு, பட் லேட் ஆகிடுச்சு. எல்லாம் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னும் வரல. ஃபஸ்ட் டேல ஹீரோனோட ஃபஸ்ட் டேலேருந்து லேட்டாக வர ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. பட் ஐ நோ வாட் வாஸ் ஹேப்பனிங் இன்சைட் மீ. ஸோ அது என்னால் ஒர்க் பண்ண. என்னோட ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இஸ் வெரி ரீசெண்ட். இட்ஸ் நாட் இயர்ஸ் பேக். ஓ சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். ஐ திங்க் அஞ்சலி சொன்ன மாதிரி எனக்குமே வந்து சின்ஸ் நான் அஞ்சலி எல்லாம் வி நாட் ஃப்ரம் சென்னைன்றதுனால சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது தான் இமீடியட்டாக ஞாபகம் வரும். பட் இனிமேல் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் படம் தான் ஞாபகம். படத்துலேயே நிறையா வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து மெட்ராஸ்ன்னு சொன்னாலே படம் தான் ஞாபகத்துக்கு. இல்லை இதில் நான் நினச்ச மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கலையா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் காதல் கதை இல்லை. ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் இப்படி இருந்தேன், ஆனால் இப்போ நான் இப்படி இருக்கேன், அதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அப்ப அப்படிதான் இருந்தேன். ஓவரா கோவப்படுவேன், இல்ல ஓவரா வாய் பேசுவேன். ஆனா இப்ப அப்படிலாம் இல்லப்பா. ரொம்ப முன்னாடி நிறைய வாய் பேசுவாங்க, இப்ப நான் ரொம்ப அமைதியான. யாரு நீங்க? நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு. சொல்லுங்க. செட்ல எல்லாம் நான் பேசவே மாட்டேன் சார். யாரும் பேசவே இல்லை. திஸ் இஸ் லைக் சோஷியலாக நம்ம இப்போ தான் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டட் மூவி பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரா டைம்லாம் இருக்காது. லைக் ஆல் த ஆக்டர்ஸ் ஆல் ஆர் என்கேஜ் இன் தர் ஓன் கேரக்டர் அண்ட் அவங்க தனி உலகத்தில் இருந்தாங்க. டேரக்டர் அவரோட சைடில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ செட்டில் வந்து இப்போ தான் நம்ம வந்து சோஷியலைஸே பண்ணுறோம். வென் வி ஆர் கமிங் ஃபார் திஸ் ப்ரொமோஷன் அண்ட் எவ்ரி திங் தான் வி ஆர் ஜஸ்ட் டாக்கிங் வித் எவ்ரி ஒன். ஷூட்டில் இட் வாஸ் நாட் லைக் தட். எல்லாமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் ஃபோக்கஸ்டாக இருந்தோம். அதை கரெக்டாக அந்த ஷெடியூலில் முடிக்கணும், கரெக்டாக முடிச்சிடணும் படம்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப பிஸியாக இருந்தோம். So now only we are getting to know each other. கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு கண்டென்ட் தானே. ஸோ எல்லாரும் அந்த மூடில் தான் இருப்பாங்க, அந்த செட்லேயே அதே மூடோட இருப்பீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க நிறைய கோஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கோம், பட் லீடாக ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றப்போ வாட் யூ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த தாட் என்ன, நம்ம லீடாக பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நான் அன்னைக்கு மாதிரி 6 மணிக்கே எழுந்துட்டு 9:30க்கு லேட்டாக வந்தது அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததா? செட்டில் நடிக்க போதா? நம்ம லீடாக பண்ணுறப்போ நிறைய யோசனைகள் வரும் இல்லையா. நம்ம இவ்வளோ நாள் கோஆர்டிஸ்டாக பண்ணோம், பட் இப்போ லீடாக பண்ணுறோம், நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணணும், அதுக்கான ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா சார் வந்து அந்த கேரக்டர் பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தார். நான் சொன்னேன்ல, ஒரு கம்யூனிசத்தை சப்போர்ட் பண்ணுற ஒரு பையன். ஸோ ஒரு 2 போர்ஷன்ஸ் இருக்கும். காலேஜ் லைஃப்பும் அப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் காமிச்சிருப்பாங்க. ஸோ காலேஜ் டைமில் வந்து கொஞ்சம் ரக்கெடாக அப்போ தான் லவ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ தென் அந்த கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். நவ் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் கை ஒர்க்கிங். அந்த மாதிரி இருக்க போது தான் பவித்ரா திருப்பியும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க. ஸோ கேரக்டரில் தெர் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. ப்ளஸ் வந்து கம்யூனிஸ்ட் எனக்கு தெரியாது அதை பற்றி அவ்வளோவா. சாருக்கு அதில் கொஞ்சம் டீப் நாலேஜ் இருக்குது. ஸோ அவர் சொன்னார் எப்படி சிரிக்கணும், எப்படி பேசணும், இட் சுட் பி கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கணும், ரொம்ப இமோஷன்ஸ் காமிக்கக்கூடாது அப்படின்னு. நான் பேசிக்காகவே ரொம்ப இமோஷன்ஸ் காமிச்சு பேசுவேன். ஸோ அது டவுன் ப்ளே பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி அந்த கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு. அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணி சாருக்கு விஷுவலைஸ் பண்ண ஒரு கேரக்டர் நம்ம ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு அந்த ஒரு டென்ஷன் அண்ட் இது இருந்தது. கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி அது ஆடியன்ஸ்லாம் பார்த்து தான் சொன்னோம். சார் இப்போ உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்னெல்லாம் ஓடுது உங்கள் மைண்டில்? இல்லை எடுத்தாச்சு, நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கலாம் சொல்கிறாங்க பயமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்? எனக்கு அப்படி இல்லை. ஓகே, நம்ம இதுதான் எடுத்துருக்கோம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும், மக்களுக்கு போய் சக்ஸஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து என்னோட ஸ்டைலில் ஒன்று சொல்லியிருக்கேன். அது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில்
எனக்கு இருந்த வாய்ப்புகளை வச்சு நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த படத்தில் நீங்கள் கம்யூனிசம் பேசியிருக்கீங்க, ஃபெமினிசம் பேசியிருக்கீங்க, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்குது அப்படின்றப்போ இத்தனையுமே ஒரு ஒரு படத்தில் நான் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சது ஏன்? இப்போ நான் அப்படி தான் இருப்பேன். ஓரளவுக்கு ரொம்ப அந்த நான் பார்க்குறது பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே சார்ந்தே இருக்கும் எப்பவுமே. அதனால் வந்து ஸோ அதையே பேசிடுவோம் அப்படின்றது ஒரு கமர்ஷியல் சினிமாக்குள்ளே இதெல்லாம் வச்சுருக்கேன். இத்தனை மெசேஜஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சினி உலகம் சார்பாக நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது.